இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ண தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆர்டர் கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். உங்களோட இந்த ஆர்கிள் கார்ட்ஸ் வழியாக உங்களோட ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் ரொம்ப கிளியராக உங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்காம அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு கார்ட்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயம் ஒன்று உங்கள் மனசில் ஆழமாக வேரூன்றி பதிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்கிள் எனக்கு சொல்கிற மெசேஜ். எது ஒன்று நடந்து முடிஞ்சதோ அது உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலையோ இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சந்தித்த தோல்வியாக இருக்கலாம், இல்லை உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய திறமையும் ஆற்றலையும் நீங்கள் குறைவாக மதிப்பிடலாம். உங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்பட விடாமல் தடுக்கிற இந்த விஷயங்களை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் முழுமையாக நீக்கணும், முழுமையாக அகற்றணும். ஏன்னா அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தெளிவாக உங்களாலேயே பார்க்க முடியும், யோசிக்க முடியும், செயல்பட முடியும். இது ஒரு சில பேருக்கு உங்களோட லவ் லைஃப் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். நீங்களும் நீங்கள் விரும்புகிற நபரும் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கலாம், இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கலாம். அதிலிருந்து மீள முடியாத ஒரு துக்கத்திலையும் துயரத்திலையும் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் எது ஒன்று உங்களை மீறி நடந்துச்சோ, எந்த முடிவு உங்கள் கையில் இல்லையோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஆகட்டும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதில் கவனம் செலுத்தணுமோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் நடந்து முடிஞ்சதையே நினச்சி வருத்தப்படும் போது அது எந்த வகையிலையும் உங்களுக்கு பயனளிக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த ரீடிங் வழியாக உங்களோட ஏஞ்சல்ஸ் அண்ட் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே அன்பு செலுத்திட்டு இருக்கிற நபர்கள் இன்னமும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய அருமை தெரிந்து இல்லை உண்மையாக மனதிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற நபர்கள் இன்னும் உங்களோட இருப்பாங்க. அதனால் நடந்து முடிஞ்ச ஒன்றையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகின ஒரு நபரையோ நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் நன்றியோடு இருக்கிறதும், இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றியோடு இருக்கிறதும் உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த காட்சி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு கதவு தான் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு புதிய வழி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது நீங்கள் உருவாக்கணும் உங்களுக்கான பாதையை, இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். நம்ம டேரோ கார்ட்ஸ் சரியாக பார்க்கலாம். சில கார்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். திரும்ப நம்ம ஷஃபிள் பண்ணலாம். நியூ பிகினிங் இங்கே இந்த ஆர்க்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த மெசேஜ் தான் நீங்கள் இந்த கார்டு வழியாகவும் பார்த்துட்ருக்கீங்க. த ஃபூல்,
Two of Wands. இந்த கார்டை இங்கே வச்சுக்கலாம். இந்த டவர் கார்டு உங்கள் ரீடிங்கில் இருக்குது. சமீபத்தில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் துளியும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது உங்கள் மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இது சில பேருக்கு உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். நான் இதுக்கு முன்னதாக சொன்னது மாதிரி உங்களுடைய லவ் லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இங்கே யூ ஹேவ் த ஃபூல் கார்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எது ஒன்று உங்கள் மனசை ஆழமாக பாதிச்சிருக்கோ, எது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு எதையும் உங்களால் செய்ய முடியாமல் கட்டி போட்டிருக்கோ, இதிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடணும். இந்த கார்டோட இமேஜ் பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக ஆனந்தமாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். அதுதான் இந்த ஆர்க்கில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு, டிலைட் அப்படின்னு. உங்கள் மன காயங்களை நீங்கள் குணப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைக்க ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்த துவங்கணும். ஐம் சாரி, உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். இது முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டவர் கார்டை டூ ஆஃப் வான்ஸோட சேர்த்து பார்க்கும்போது நான் டிலைட் அப்படின்ற ஆர்க்கில் சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ்க்காகவும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நீங்கள் நன்றியோடு இருக்கணும். இழந்த ஒன்றை நினச்சி நீங்கள் வேதனைப்படாமல், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இருக்காங்க, நல்ல கெரியரை உங்களால் அமைச்சிக்க முடியும்னு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெப்ரசென்ட் ஆகிருப்பாங்க. இங்கே 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் இது உங்களோட ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் இது உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய திறமை, இதெல்லாம் குறிக்கிறது தான். இந்த குவீன் ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான். நீங்கள் அன்பும் கருணையும் பாசமும் நிறைந்த ஒரு நபராக இருப்பீங்க. தன்னை போல பிறரை நினைப்பீங்க. யாராவது உதவின்னு வந்தால் தயங்காமல் அவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. யூ ஆல்சோ ஹேவ் டூ ஆஃப் வாண்ட்ஸ். ரைடர் வைட்டாரில் டூ ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டை இவங்க கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு வாண்ட் இவங்களோட இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ இதை உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் பொருத்தி சொல்லணும்னா, இங்கே ஏதோ ஒரு விஷயத்த இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை இதுதான் இது ஒரே சொல்யூஷனாக இருக்கும், இதுதான் ஒரே முடிவாக இருக்கும், வேறு வழியே இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, எனக்கு இது மட்டும்தான் பிடிக்கும், இல்லை இது மட்டும்தான் சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் இதுக்கு பாசிபிளான இன்னொரு சொல்யூஷன் என்ன, இன்னொரு தீர்வு என்ன, இன்னொரு முடிவு என்ன அப்படின்னு அதை பற்றி நீங்கள் துளியும் யோசிக்காமல் இருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தாலும் சரி, இல்லை ஒரு புதிய வழியை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னு நினச்சாலும் சரி, நிதானமாக பொறுமையாக இதற்கு இருக்கக்கூடிய மற்ற பாசிபிள் சொல்யூஷன் என்ன, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதனால என்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு நல்லா ஆராய்ந்து முடிவெடுங்க. உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வழியாக பார்க்குறோம். யூ ஹேவ் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களோட கெரியரில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண இருக்கீங்க. இந்த கோயிங் ஃபார்வர்ட் ஆகட்டும், டிலைட் ஆகட்டும், ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு குட் நியூஸ். இது உங்களோட பே ஹைக்காக இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷனாக இருக்கலாம். ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது இதை விட பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? நம்மளோட குடும்ப நபர்கள் நம்மளோட நிலைமையை புரிந்து, நம்ம வாய் விட்டு அதை சொல்லலை அப்படின்னாலும் நம்ம மனசை அறிந்து நம்மளுக்கு அவங்களுடைய ஆதரவு கொடுக்கறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதை ஒன்று நீங்கள் தொலைச்சிட்டு தான் நினைக்கிறீங்களோ, எதை ஒன்று நீங்கள் இழந்துட்டு தான் நினைக்கிறீங்களோ, அதனுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுங்க, அதனுடைய நினைவுகள்ல இருந்து நீங்கள் விடுபடுங்க. அதுதான் இந்த ரிலீஸ் அப்படின்ற ஆர்க்கிள் கார்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஃபைனலாக ஒரு ஆர்க்கிள் கார்டு பார்க்கலாம். Opportunity knocks. நான் ஆல்ரெடி உங்கள் ரீடிங்கில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய வாய்ப்பு உங்களை நோக்கி வர இருக்கு, ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வித் கோயிங் ஃபார்வர்ட், த ஃபூல் கார்ட், 2 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த புதிய வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்கள் திறமைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையை எங்கேருந்து உங்களால் சீரமைச்சு கொண்டு போக முடியும், உங்களுக்குன்னு ஒரு வழி, உங்களுக்குன்னு ஒரு பாதையை உங்களால் அமைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் நினைவுகள்லேருந்து நீங்கள் விடுபடணுமே தவிர, அது கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும்.
உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச இந்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, இதை இனிமேல் நீங்கள் திருப்பி பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த பகுதிக்கான முதல் பக்கத்தை எழுத ஆரம்பிங்க. அந்த முதல் படி நீங்கள் எடுத்து வைங்க. உங்களுக்கு வளர்ச்சியும் வளமையும் சந்தோஷமும் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.